நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டில் இருக்கிற ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் என்பது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட்ஸ் ரெகுலர் பேசிஸில் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தரமான கம்பெனியை பார்த்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரி பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட், பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.52% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.89% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ், இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 3626 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 4th May 2024 ஒருபடி பார்க்கும்போது டைரக்ட் கோத்ரோ ₹50.94, ரெகுலர் கோத்ரோ ₹46.39. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டில் ஈக்விட்டி ஹோல்டிங் பேசிஸில் 91.38% இருக்குது, டெட்டில் பார்க்கும்போது 0.87% இருக்குது, அதர்ஸில் 7.75% இருக்குது. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டில் டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். ஐசிஐசிஐ பேங்க், இது செக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல், பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் பார்க்கும்போது 7.96% இருக்குது. அடுத்தது NTPC லிமிடெட், செக்டர் பார்க்கும்போது எனர்ஜி, பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் 7.59. சன் ஃபார்மா பர்சன்டேஜ் ஹோல்டிங் 7.03% இருக்குது, செக்டர் பார்க்கும்போது ஹெல்த் கேர். மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட், செக்டர் பார்க்கும்போது ஆட்டோமொபைல், இந்த பர்சன்டேஜ் ஹோல்டிங் பார்க்கும்போது 6.05 இருக்குது. HDFC பேங்க் லிமிடெட், செக்டர் பார்க்கும்போது ஃபைனான்ஷியல், பர்சன்டேஜ் ஹோல்டிங் பார்க்கும்போது 5.39%. டாப் 5 ஸ்டாக்ஸை இந்த ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டில் இருக்குது. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டில் மாதம் 5000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சிப்பு மூலிமா டைரக்ட் பேங்க் கோத்தில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 76,990 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 16,990 இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் 5000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா டைரக்ட் பேங்க் கோத்தில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிப்பு முறையில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,94,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,14,000 இருக்குது. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு மாதம் 5000 சிப்பு முறையில் டைரக்ட் பேங்க் கோத்தில் 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது 6,72,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 3,72,000 இருக்குது. இப்போ நம்ம ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டோட கேட்டகரி பேர் சொல்லக்கூடிய சக போட்டிகளோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்டு அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பார்த்தலாம். 1 year ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 55.50%, 55.50%. இது அப்படியே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை ஒரு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் 45.98% தான் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 year ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 50.56%, 50.56%. தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 46.05%, 46.05%. இந்த 2 ஃபண்டுகள் ஆகிய ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு மற்றும் HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு அப்படியே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 ஃபண்டுகளுமே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டெம்ப்ளிடன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 45.29%, 45.29%. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னில் ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 45.98%. அப்படி பார்க்கும்போது ஃப்ராக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 years ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு அகெயின் ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 33.58%, 33.58%. இது அப்படியே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 yearsல கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 27.17%, 27.17%. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு 3 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 years ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 29.91%. அடுத்தது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 27.91%. இது அப்படியே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் இந்த 2 ஃபண்டுகளும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
டெம்ப்ளிங்டன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்ட் 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 27.05%. இதை கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் 3 வருஷத்தில் வந்து 27.17% கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃப்ராக்ஷனில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு அகைன் அண்ட் அகைன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்ட் ஈக்விட்டி ஃபண்டு. இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 24.17%, 24.17%. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னில் 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 21.95%. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்ட் ஈக்விட்டி ஃபண்டு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது டெம்ப்ளிங்டன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்டு. இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 23.80%, 23.80%. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது 5 இயர்ஸ் ரிட்டர்னில் தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 22.46%, 22.46%. இந்த ரெண்டு ஃபண்டில் ரிட்டர்னையும் அப்படியே வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் இந்த ரெண்டு ஃபண்டிலும் வந்து கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு இன்னும் 5 வருஷத்தை பூர்த்தி அடையாதனால அதுக்கு நாங்கள் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கோம். ஆல்டுகெதராக பார்க்கும்போது ரிட்டர்ன் பேசிஸில் 1 இயர் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு தான் பெஸ்ட் ஃபண்டாக இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் அண்ட் க்ரோத்தில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு 0.52% இருக்குது. டெம்ப்ளிங்டன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்டு 1.35% இருக்குது. ஆதித்யா பிர்லா சன்லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு 1.49% இருக்குது. HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு 0.51% இருக்குது. ரொம்ப குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது HDFC டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு 0.51% இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு வந்து 0.52% இருக்குது. மற்ற ரெண்டு ஃபண்டுகளாகிய டெம்ப்ளிங்டன் இந்தியா ஈக்விட்டி இன்கம் ஃபண்ட் மற்றும் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் அண்ட் க்ரோத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்டுகெதராக பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் அண்ட் க்ரோத் ஆகட்டும், ரிட்டர்ன் பேசிஸில் ஆகட்டும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு தான் பெஸ்ட் ஃபண்டு. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நீங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.